ஸோ தொடர்ந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல்குள்ளே நம்ம கடந்து போகலாம். இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கம். ஸோ முதல் பகுதியாக ஒய் இஸ்ரேல் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாளுக்கு நாள் மிடில் ஈஸ்டில் யுத்தத்துக்குரிய செய்திகள் அதிகமாக பரவிட்டு வர்றதை தான் நம்ம பார்க்குறோம். இட் இஸ் கெட்டிங் எஸ்கலேட்டட். அப்போ இந்த யுத்தம் முடியுமா முடியாதா, 2025 எப்படி இருக்கும்னு தெரியல. ஒரு வைரஸை தாண்டி வர்றதுக்குள்ளே அடுத்த ஒரு வைரஸ் உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கத்தில் யுத்தங்களின் செய்திகள், அதற்கு நடுவில் எர்த்குவேக்ஸ் வேற நம்ம கேள்விப்படுகிறோம். எல்லாமே நம்ம கடைசி நாட்களில் இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு அறிவுறுத்தல் ஆன செய்தி தான். இது பயப்படுறதுக்கான செய்தி கிடையாது. எப்போவுமே நான் சொல்கிறது போல், எப்போவுமே நம்ம ஆசையாக எதிர்பார்க்கிற ராஜாவினுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்பது நல்லது. ஸோ யூதர்களுடைய பண்டிகையிலேருந்து நான் இந்த நாளில் துவங்குறேன். ஒய் இஸ்ரேல் அப்படிங்கிற பகுதியில் முதலாவது இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது அப்படி என்ன அப்படின்னா, யூதர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை, அது ஹனுக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டிகை. இந்த பண்டிகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பண்டிகைக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பண்டிகை கொண்டாடுவது வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டதை கொண்டாடக்கூடிய ஒரு விதம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தேவாலயத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். சாலமோன் கட்டின தேவாலயம், பிறகு எஸ்ரா, நெகேமியா, ஜெருபாபேலை கொண்டு தேவன் கட்டின இரண்டாவது தேவாலயம். ஸோ 2 டெம்பிள். இப்போ அவங்க முயற்சி செய்கிறது எதுக்காக? 3வது டெம்பிளை கட்டுறதுக்காக தான். ஸோ அந்த 2வது டெம்பிளில் நடந்த ஒரு சில சம்பவங்களை மையமாய் வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் இந்த ஹனுக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது. இட்ஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளுமே நிறைய பண்டிகைகளை நம்மளுடைய தேசத்தில் பார்க்குறோம். ஆனால் அந்த பண்டிகையுடைய பூர்வீகத்தை கேட்டிங்கன்னா பலருக்கு தெரியாது. அது என்ன பண்டிகையாக வேணால் இருக்கட்டும், பட் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. நிறைய கொண்டாடுறத பார்க்குறோம். கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாம் அதை நம்ம ரொம்ப சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணுறோம். பட் ஸ்டில் அதோடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்டால் நிறைய பேத்துக்கு தெரியாது. ஆனால் யூதர்களுடைய வரலாறு அப்படி கிடையாது. யூதர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹிஸ்ட்ரி இருக்குது. நிறைய பேத்துக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்த பைபிளில் எழுதியிருக்கே அந்த காலத்தில் இருந்த இஸ்ரவேலர்கள், அவங்களும் இப்போ ஒரு நாடு இருக்கே இஸ்ரேல்னு, அங்கே இருக்கிற யூதர்களும் ஒன்று தானா அப்படிங்கிற முதல் பெரிய கேள்வியே நிறைய பேத்துக்கு உண்டு. ரெண்டுமே ஒரே பீப்புள் தான். வேதத்தில் பார்க்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் தான், அவங்களுடைய சந்ததி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இஸ்ரவேலர்கள். அப்போ அந்த நாடு அவங்க எந்த நாட்டில் இருந்தாங்களோ அதே நிலப்பகுதியில் தான் இன்றைக்கி இஸ்ரேலுங்கிற ஒரு பேரில் நாடு உருவாகி அவங்க அங்கே இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த பைபிளில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், வாக்கு தத்தங்கள், இந்த உடன்படிக்கையெல்லாம் இந்த பைபிளோடு முடிஞ்சுதா இல்லை இது கண்டினியூ ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கண்டினியூ ஆகுது. அந்த வேதத்தில் எந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் பார்த்தீங்களோ அதே அற்புதங்களை இன்னைக்கு இந்த டேட்டில் கூட ஆண்டவர் அந்த ஜனங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனங்கள் எதுவுமே மாறவே இல்லை. ஒன்றும் மறக்கவே கூடாது. இந்த பைபிள் நமக்கு கொடுத்தது யூதர்கள் தான். இதில் எழுதின எழுத்தாளர்கள் யூதர்கள் தான். இதில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் யூதர்களுக்கு தான். நம்ம விசுவாசத்தின் வழியாக வந்த ஆபிரகாமினுடைய சந்ததி கர்த்தர் இன்றைக்கு சபையை பாதுகாக்கிறார். சபைக்கு இயேசுவானவர் தலையாயிருக்கிறார். ஆனாலும் 2 பேத்துக்குள்ள வாக்கு தத்தங்கள் டிஃப்ரெண்ட். அப்போ நம்ம எதுக்காக காத்திருக்கிறோன்னு போன வாரம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். அந்த நாட்களில் அப்படி தான் ஒருவரை ஒருவர் ஆற்றி தேற்றி கொண்டாங்க. இப்போ இந்த ஹனுக்கா ஃபெஸ்டிவலை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஹனுக்கா ஃபெஸ்டிவலை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல பைபிளில் எழுதப்பட்ட ஒரு சில தீர்க்க தரிசனங்களை கொஞ்சம் பொறுமையாக நம்ம இன்றைக்கி கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியேல் 8வது அதிகாரம். இப்போ தானியேல் புஸ்தகம் ஒரு மிக பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எதிர்காலத்தின் வரலாறு பக்கங்கள், அதாவது ராஜ்யங்கள் தோன்றி, ராஜாக்கள் எழும்பி, ராஜாக்கள் மறைந்து, ராஜ்யங்கள் சரிந்து விழுகிற அத்தனையும் எழுதப்பட்ட ஒரே புஸ்தகம் எது அப்படின்னு சொன்னால், தி புக் ஆஃப் டேனியல். அப்போது டேனியல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பழைய ஏற்பாட்டில் 27வது புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் 27வது புஸ்தகமாக இருப்பது ரெவலேஷன், வெளிப்படுத்தல் விசேஷம். இது 2க்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. 2ஐயும் சேர்ந்து கம்பைன் பண்ணி படிப்பது நல்லது. அப்போ தானியல் புஸ்தகத்தில் மட்டும்தான்
அடுத்தடுத்து தனக்கு பின்பாக வரக்கூடிய 400 ஆண்டு காலங்களில் நடக்க போகிற ராஜ்யங்களுடைய எழுச்சி, ராஜ்யங்களுடைய தோல்விகள், சாம்ராஜ்யங்கள் எழும்புவதும் சரிவதும் பற்றி துல்லியமாக எழுதி வைத்தது தானியேல் தீர்க்கதரிசி தான். ஸோ கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை, ஞானத்தை தானியேலுக்கு கொடுத்தார். வரப்போகிற காரியங்களை அவருக்கு முன்னறிவித்தார். அப்படி முன்னறிவித்த சாம்ராஜ்யங்களை குறித்து நம்ம தானியேல் 2வது புஸ்தகத்திலே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய சிலை, அந்த சிலையினுடைய ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தை குறிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு தானியேல் இருந்த காலகட்டங்களில் அவர் உள்ள நுழையும் பொழுது பாபிலோன் பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது. இன்றைக்கி எப்படி அமெரிக்காவை ஒரு சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த பாபிலோன் தான் பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தாங்க. சாம்ராஜ்யம் எழும்பி பிரகாசிச்சுது, ஒரு வல்லமையான ஒரு ராஜ்யமாக இருந்தது. ஸோ பாபிலோனுக்கு அடுத்தது வந்தது தான் மேதிய பெர்ஷியா. மேதிய பெர்ஷியாவுக்கு அப்புறம் வந்தது கிரேக்க சாம்ராஜ்யம். ஸோ இந்த சாம்ராஜ்யங்களை குறித்து தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த முதல் 3ல் முதல் பாபிலோன் சாம்ராஜ்யம், அடுத்தது நான் என்ன சொன்னேன், மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யம். இப்போ நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 8வது அதிகாரம். தானியேலுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள் ரொம்ப ஆச்சரியமான தரிசனங்கள். நம்ம அநேக புஸ்தகங்களை விரும்பி படிப்போம். எந்த புஸ்தகத்தை நீங்கள் விரும்பி படிப்பீங்க? யாரை கேட்டாலும் நமக்கு பிடிச்ச புஸ்தகம், நமக்கு புரிகிற மாதிரி இருக்கக்கூடிய புஸ்தகத்தை திரும்ப திரும்ப கூட வாசிப்போம். ஆனால் சில பகுதிகள் நமக்கு புரியாது, நம்மளே என்ன செஞ்சுருவோம், ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டு அதை படிக்கவே மாட்டோம். ஆனால் அங்கே தான் நிறைய ரகசியங்கள் என்ன இருக்குது, ஒளிஞ்சிருக்கு. அதனால் வேதத்தை வாசிங்க, நிறையா வாசிங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கள்ள உபதேசங்களில் மாட்டிக்காமல் நம்மளை தேவன் காத்துக்கொள்வார். அப்போது இது ஒரு மைனர் ஃபெஸ்டிவல் தான். அதாவது பாஸ் ஓவர் மாதிரி, பூரிம் பண்டிகை மாதிரி, ஒரு பஸ்கா பண்டிகை மாதிரி ஒரு பெரிய பண்டிகையாக இல்லைன்னா கூட இந்த 19வது நூற்றாண்டு வரையிலுமே இது ரொம்ப பிரபலமாக இருந்தது தான். அப்போது இந்த பண்டிகை பற்றி தெரியணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ராஜாவை பற்றி நமக்கு தெரியணும். அப்போ 8வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது தானியேலுக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. 3வது வசனத்தை வாசிங்க. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ 2 கொம்புகளுள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளுமாயிருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்தெழும்பிற்று. போதும். இப்படியெல்லாம் படித்தாலே நமக்கு ஒன்றும் புரியாது இல்லையா? என்னடா ஆடு 2 கொம்பு, இந்த கொம்பு வளர்ந்துச்சான், ஒன்று பெருசாக இருந்துச்சான் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். இப்போது இதுதான், அதை தான் ரேம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், ஆட்டுக்கடா அப்படிங்கும்போது மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்தை குறிக்குது. அநேகருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யம் ஆரம்பத்தில் மேதியா இருந்தது, பின்பு முளைத்தது பெர்ஷியா. அப்புறம் 2 சாம்ராஜ்யமும் இணைந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக மாறிடுச்சு. அதோடைய பேர் தான் என்னது, பெர்ஷியா சாம்ராஜ்யம். ஸோ பெர்ஷியர்களுடைய தாக்கம் நம்முடைய நாட்டில் கூட அவங்க உள்ளே வந்ததை பார்க்குறோம். இன்றைக்கி பர்ஷியன் டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பர்ஷியன் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க இருந்ததுக்கான அடையாளம் எல்லா இடங்கள்லையும் உண்டு, நம்ம நாடுகள்லையும் உண்டு. அப்போ இந்த பார்க்கும்போது இது ஆட்டுக்கடா, இதுக்கு 2 கொம்பு. 2 கொம்புனா 2 ராஜ்யம், மேதியா பெர்ஷியா. அதில் ஒன்று உயர்ந்ததாக இருந்துதான். மற்றதை பார்க்கும்போது மேதியாவை விட பெர்ஷியா எப்படி இருந்தது, உயர்ந்ததாக இருந்தது, வல்லரசாக இருந்தது, பிந்தி முளைத்தது. மேதியாவுக்கு பின்னாடி தான் பெர்ஷியா வந்தது. ஆனால் பெர்ஷியா வல்லரசாக மாறிடுச்சு. முழு பட்டணமும் முழு அந்த பிளேசஸும் என்னவாயிருச்சு, நமக்கு பெர்ஷியா. அடுத்தது பாருங்க, அது என்னங்கிறத நீங்களே பார்க்கலாம். இப்போ 20வது வசனம் வாசிங்க அதே அதிகாரத்தில். தேசியங்களின் ராஜாக்கள். ஸோ நமக்கு ஆன்சரும் இதே அதிகாரத்தில் இருக்குது. அப்போது 3வது வசனத்தில் ஆட்டுக்கடா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஆட்டுக்கடா 2 கொம்புங்கிறது எதை குறிக்குது, மேதியா பெர்ஷியாவுடைய ராஜ்யங்கள் அப்படின்னு குறிக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச பிரபலமான ராஜா பேர் சொல்லுங்க பார்க்கலாம். பெர்ஷியால ஒரு ராஜா பேரு. சரி, பெர்ஷியாவை பற்றி எழுதின ஏதாவது ஒரு பகுதி சொல்லுங்க பைபிளில். யாராவது லைவ்ல பார்க்குறவங்களா இருந்தால் கூட ஆன்சர் பண்ணலாம். பெர்ஷியான்னு சொன்னாலே நமக்கு ஒரு லேடி ஞாபகத்துக்கு வருவாங்களே, எஸ்தர் ராஜாத்தி. ஆமான், ஆமாம் ஆமாம் ஆமான், அகஸ்வேரு ராஜா, இவங்கெல்லாம் எந்த நாட்டை சேர்ந்தவங்க, பெர்ஷியர்கள்.
அப்போ பாருங்க அவ்வளோ பிரபலமான மன்னர்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்படி ஒரு ராஜ்யம் இருந்தது. ஒரு பிரத்யேகமாக ஒரு புக்கே இருக்கு இல்லையா, நம்ம எஸ்தரை குறித்து நம்ம படிக்கிறோம். ஸோ இது முதல் பகுதி. அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா இப்போ நீங்கள் கவனமாக பார்க்கணும். 5வது வசனம் வாசிங்க. நான் அதை கவனித்து கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. இப்போ இதை எப்படி நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த அடுத்த பிக்சர் பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கோட்டை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த வெள்ளாட்டுக்கடா கவனிக்கும்போது 2 கண்களுக்கு நடுவில் எப்படி இருந்துதான், ஒரே ஒரு கொம்பு இருந்துதான். அப்போது மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யத்தை நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு மிருகம் வந்துருச்சு. அதாவது ஒரு வரலாற்று ஆசிரியர் மார்சிலினஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாரு. 4வது நூற்றாண்டில் 4th AD எழுதப்பட்ட தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. பெர்ஷியா நாட்டை அரசாண்ட அரசர்கள், மன்னர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன செய்வாங்களாம், கையில் தங்கத்தால் செஞ்ச ஒரு ஆட்டுக்கடாவுடைய தலையை தூக்கிட்டு போவாங்களாம். அப்போது அந்த மாதிரி ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இராணுவத்துக்கு முன்பாக ஒரு தங்கத்தில் செஞ்சதை எடுத்துகிட்டு போவாங்களாம். ஆண்டவர் பாருங்க, இந்த ராஜ்யங்கள் எழும்புறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் இந்தந்த மிருகங்களுடைய அடையாளங்களை வைத்து வரக்கூடிய ராஜ்யங்களை பற்றி ரொம்ப அழகாய் சொன்னார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் 3 வார்த்தை, த ரேம், கோட் அண்ட் த ஹார்ன், அதாவது இந்த கொம்புகள், ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, இது 3ஐயும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இவர் என்ன சொல்கிறார், நான் பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தா திடீர்னு ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆடு பார்த்தா ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது, இங்கே குதிக்குது அங்கே குதிக்குது, வேகமாக குதிச்சுக்கிட்டே இருக்குது, கால் படாமல் எல்லா தேசத்தின் மேலும் போகுது, எல்லா தேசத்தையும் அது ட்ராவல் பண்ணுது. அந்த கண்ணுக்கு நடுவில் என்ன இருந்தது, ஒரு விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இப்போ 21வது வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்தில், ரோமமுள்ள வெள்ளாட்டுக்கடா. ஸோ முதல்ல அந்த ஆடு எந்த தேசத்தை குறிக்குது, கிரேக்கர்கள் இந்த பூமியில் இருந்தாங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச பேரை சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் ஹிஸ்ட்ரி புக்ஸில் நீங்கள் படித்த கிரீக் அப்படின்னாலே தி கிரேட் ஃபிலாசபர்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். வெரி குட். அப்போது நிறைய பேர்த்த நம்ம என்ன செஞ்சுருக்குறோம், படிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்போது கிரேக்கர்கள்னாலே ஃபிலாசபர்ஸ் தான். அப்போது அந்த மாதிரியெல்லாம் ஆட்களை நம்ம பார்த்துருக்குறோம். வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா. அதின் முதலாம் ராஜா. இப்போ இந்த ஹிண்ட்டு தான் பைபிளில் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த முதலாம் ராஜாவை பற்றி நீங்களும் நானும் சின்ன குழந்தையிலேருந்து என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம பாட புஸ்தகத்தில் படிச்சிருக்கிறோம். அலெக்சாண்டர் த கிரேட். அதுதான் பாருங்க, த பெரிய ராஜான்னு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அலெக்சாண்டரை நம்ம என்னன்னு சொல்கிறோம், அலெக்சாண்டர் த கிரேட். ஏன்னா அலெக்சாண்டருக்கு ஈடாக ஒரு ராஜா கிடையவே கிடையாது. ஸோ இன்னைக்கு பாருங்க, உலக வரலாறு எந்த புஸ்தகத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில், அதில் விசேஷமாக தானியல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போது இந்த ராஜா, இப்போ இந்த கிரேக்க தேசத்தின் ராஜா, இப்போ இந்த அலெக்சாண்டரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அலெக்சாண்டருடைய அப்பா பிலிப், அவரும் ஒரு மன்னன் தான். ஆனால் பிரபலமாகி வந்தது ரொம்ப சின்ன வயசுலேயே மன்னனாகி எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய ஜென்ரலாக வெளியே வந்தது யார் அப்படின்னா இந்த அலெக்சாண்டர் மட்டும்தான். ஸோ இந்த அலெக்சாண்டரை பற்றி ஆரம்பிக்கும் போது, ஆதி காலத்தில் இருந்த பழங்காலத்து இந்த பூமியில் கிரீஸில் தொடங்கி நார்த் வெஸ்ட் இந்தியா வரைக்கும் ஃபுல்லாக எல்லா பக்கம் ட்ராவல் பண்ணி எல்லாத்தையும் கேப்சர் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அலெக்சாண்டர். இவர் கைப்பற்றிய பல பட்டணங்களுக்கு அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை வச்சார். அதில் ரொம்ப முக்கியம், ரொம்ப பிரபலமான பட்டணம் அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிறது எகிப்தில் இருக்குது. அங்கே ஒரு மிகப்பெரிய லைப்ரரி கூட இருக்குது. அந்த மாதிரி அலெக்சாண்டர் எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அந்த பட்டணங்களை கைப்பற்றி தன்னுடைய கல்ச்சரை, தன்னுடைய லாங்குவேஜை அதை பிரபலப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சி எடுத்தார். ஸோ எல்லோரும் கிரீக்கை வந்து ஒரு டாப்
நாச் ஒரு லாங்குவேஜாக அந்த கல்ச்சரை உலகம் முழுவதும் பரப்பி இந்த உலகத்தையே கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்ச ஒரு மன்னன் தான் இந்த அலெக்சாண்டர். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, கால் பாவாமல் நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அலெக்சாண்டரை பற்றி எழுதும்போது அவர் எழுதுறாரு, த எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீட் ஆஃப் கான்க்வெஸ்ட். எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீட், நமக்கு நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வேகத்தில் ஒவ்வொரு பட்டணமாக ஒவ்வொரு தேசமாக யுத்தம் தொடுத்து தன்னுடைய கைவசப்படுத்தி கொண்ட வீரன் அலெக்சாண்டர் அப்படின்னு அவரை பற்றி வரலாற்று எழுதப்பட்டிருக்கிறது. தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஜெனரல், அதாவது அவர் போய் தோத்ததா சரித்திரமே கிடையாது. த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் லீடர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவருடைய எய்மே என்னது, இந்த கிரீக்கையும் இந்த பர்ஷியாவையும் இணைச்சு கிரேக்கோ பர்ஷியன் எம்பையர் அப்படின்னு கொண்டு வரணும்னு முயற்சி செய்தார். அதனால தான் பர்ஷியாவில் இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தார். எல்லாத்தையும் இணைச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்தார். கிட்டத்தட்ட 32,000 கிலோமீட்டர்ஸ் அவர் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. அப்போ பாருங்கள் எவ்வளோ, 11 வருஷத்தில். அதில் இந்த குதிரையோட ஏன் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவர் ரொம்ப விரும்பினது, அவர் அதிக பாசம் வைத்தது அவருடைய குதிரையின் மீது. அந்த குதிரையினுடைய பெயர் என்னென்னா பியூசிஃபாலஸ். அப்போ அது ஒரு பட்டணத்தை கைப்பற்றாரு, அந்த பட்டணத்துக்கு தன்னுடைய குதிரை பேரே வைக்கிறாரு. அந்த பட்டணத்தில் அந்த குதிரையும் மரித்தும் போனது. அந்த அளவுக்கு இந்த குதிரையை ரொம்ப நேசித்தார் அப்படின்னு வரலாற்று பக்கங்களில் சொல்லப்படுகிறது. அதனால் அலெக்சாண்டர் அப்படின்னு நீங்கள் தேடினாலே ஒரு குதிரையோடு அவர் வருகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போது இந்த அலெக்சாண்டர் என்ன செய்தார்னா, இந்த மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி தன்னுடைய சாம்ராஜ்யத்தை மேலோங்கி கொண்டு வந்தவர் இந்த அலெக்சாண்டர். அப்போ இதில் தரியு அந்த ராஜா பேர் இருக்கா? தரியுங்கிற ராஜா பேர் எந்தெந்த புஸ்தகத்துல எல்லாம் தரியு இருக்கிறாரு? தரியு பத்தி படி, தானியேல்ல பார்க்கலாம். இந்த தரியுங்கிற ராஜா என்ன செய்தார்னா, கிரீஸ்ல ஏத்தன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கு, அதை கைப்பற்றி வந்த அந்த போரை ஞாபகம் வச்சுக்கிட்டாரு. அதே போல் அவருக்கு அதுக்கப்புறம் வந்த ஜர்க்சிஸ், அவருடைய அடுத்த வந்தவங்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அலெக்சாண்டர் மன்னன் ஆனதுக்கப்புறம் பழி வாங்கினார். அதை போய் யுத்தம் தொடுத்து அதை ஜெயித்தார். அதான் ஈசஸ் 333 BC. அப்போது 3வது தரியு, அதாவது இன்றைக்கி நம்ம சதர்ன் டர்க்கி துருக்கி நாடு இருக்கு இல்லையா, அங்கே நடந்த ஒரு யுத்தத்தில் அவர் ஜெயித்தார். குவாகமேலா, அது ஒரு ஃபேமஸான ஒரு யுத்தம். அது எங்கன்னா ஈராக், நார்தன் ஈராக்கில் நடந்தது. தரியு 3 அந்த இடத்துல தரியு நினச்சாரு, இந்த அலெக்சாண்டரை ஈஸியாக வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 மில்லியன் சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு போனாராம். அந்த சமயத்தில் அலெக்சாண்டர் கிட்டத்தட்ட 47,000 சோல்ஜர்ஸாக இருந்தாங்க. ஆனாலும் அந்த கொஞ்சம் படையை வச்சு முழுவதுமாக தரியு 3 கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சார்னா அவர் தோற்கடித்தார். அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ஜெனரல், யுத்தத்தில் ஒரு மகா பெரிய வீரன், இவ்வளோ ஒரு திறமைசாலியாக இருந்தாலும் அது பாருங்க வசனம் சொல்லும். 8வது வசனம் பாருங்க, 8வது வசனம். அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. மிகுதியும் வல்லமை கொண்டது. வெள்ளாட்டுக்கடாங்கிறது எதை பார்க்குறோம்? வெள்ளாட்டுக்கடானா எந்த நாடு? கிரீஸ். அது மிகுதியும் வல்லமை கொண்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருச்சு. அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அந்த பெரிய கொம்புனா யாரு? முதலாம் ராஜாங்கிறது யாரு? அலெக்சாண்டர் த கிரேட். அப்போ பலம் கொண்டு இருக்கையில் இதெல்லாம் எழுதும்போது அலெக்சாண்டர்னு ஒருத்தர் பிறக்கவே இல்லை. அப்போ பாருங்க, பலம் கொண்டு இருக்கையில் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் பவரில் இருக்கும்போதே, அவர் ஆட்சியை தான் கஸ்டடியில் வச்சிருக்கும் போதே அது முறிந்து விழுந்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த முதல் ராஜா இறந்து போயிடுறார். அப்போ 32வது வயசுலேயே அலெக்சாண்டர் சின்ன வயசுலேயே அவர் என்ன செஞ்சிட்டாரு? இறந்துட்டார். அதுவும் அவர் யுத்தத்துக்கு வரும்போது தான் இறந்து போனார். அதில் 2-3 கருத்துக்கள் உண்டு. அவர் மலேரியானால் அஃபெக்ட் ஆகி அவர் மரித்து போனார்னு உண்டு. அவர் பாய்சன் பண்ணப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களும் உண்டு. ஸோ இந்த வெள்ளக்கொம்பு அப்படிங்கிறது என்ன, யாரு தான்? அலெக்சாண்டர் த கிரேட். இவரை பற்றின மற்ற வரலாறுலாம் நம்முடைய பாட புஸ்தகங்களே வாசிக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் ரைட்டர்ஸ் நிறையா இவருடைய காரியத்தை எழுதியிருக்கிறாங்க.
இப்போ தான் முக்கியமான ஒரு இடத்துக்கு வரோம். இப்போ அலெக்சாண்டருக்கு பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அதனால் அலெக்சாண்டருடைய சந்ததி யாரும் அடுத்தது கிரீஸை ஆட்சி செய்கிறதுக்கு அவங்களுடைய குடும்பத்திலேருந்து யாரும் வரலை. ஸோ அவருடைய ராஜ்யம் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் 4 பிரிஞ்சு போச்சு. பாருங்க, இந்த 8வது வசனத்துடைய தொடர்ச்சியை வாசிங்க. பெரிய கொம்பு முறிஞ்சிருச்சா? அடுத்தது அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பின. 4 கொம்பு முளைச்சு எழும்புச்சு. அப்போ அந்த ராஜ்யத்தை 4 பிரித்து யார் யார் எடுத்துக்கிட்டாங்க? செலூக்கஸ், டாலமி, கெசாண்டர், அடுத்தது யார்? லிசிமேக்கஸ். ஸோ இவங்க 4 பேர் என்ன செஞ்சாங்க? அவருடைய ராஜ்யத்தை 4 பங்கு போட்டுட்டாங்க. ஸோ இந்த 4 ஜென்ரல்ஸும் பிரிச்சுட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கெசாண்டருடைய மனைவி பெயர் என்ன? ஞாபகம் இருக்கா யாருக்காவது? கெசாண்டருடைய மனைவி பெயர் அவங்க தான் தெஸ்ஸலோனியா. அவங்க பேரில் தான் தெஸ்ஸலோனிக்கேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் நம்மளுடைய பைபிள் இருக்குது பாருங்கள். அது இந்த கெசாண்டருடைய ஒய்ஃபுடைய பேர் தான். ஸோ இது இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் கற்பனையின் கேரக்டர்ஸா, நிஜத்தில் இருந்த கேரக்டர்ஸா? இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்பாகவே பைபிள் எழுதப்பட்டதா, பிறந்ததுக்கப்புறம் எழுதப்பட்டிருக்கா? பல 100 வருஷங்களுக்கு முன்பாகவே ரொம்ப அழகாக ஆண்டவர் முன்குறித்து கொடுத்துட்டார். அந்த சார்ட்டையே கொடுத்துட்டார். ஃப்யூச்சர் ஹிஸ்ட்ரியே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டாரு? ரிவீல் பண்ணிட்டார். ஸோ அலெக்சாண்டருடைய பெயர் நம்ம பைபிளில் இருக்கா இல்லையா? இருக்கு. அதுதான் என்னது? பெரிய கொம்பு, பெரிய ராஜா. இப்போ பைபிள் பாருங்க, அது எவ்வளோ ஒரு ஆத்தென்டிக்கான புக்கு பார்த்தீங்களா? அதை பொய்ன்னு ஒருத்தர் கூட என்ன செய்ய முடியாது? நிராகரிக்க முடியாது. அது எத்தனையோ பேர் முயற்சி செஞ்சு தோத்து தான் போயிட்டாங்க. ஸோ இந்த செலுக்கஸ்லேருந்து 8வதாக வந்தவன் தான் ஆன்டியோக்கஸ் எபிஃபானஸ். ஆன்டியோக்கஸ் எபிஃபானஸ் 4. ஸோ இவனை பற்றி நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் இதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இவனை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவனுடைய சாத்தானுடைய ஒரு ரூபம், ஒரு சாயல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பூமியினுடைய கடைசி காலத்தில் நடக்க போகின்ற 2 முக்கிய நிகழ்வுகள் என்ன? ஒன்று, சபைக்காக, மணவாட்டி ஆகிய சபைக்காக இயேசு கிறிஸ்து வருகிறார். ஸோ அவருடைய வருகை. அடுத்தது, உபத்திரவ காலத்திற்காக அந்த நாட்களிலே ஒருவன் இறங்குகிறான். அவன்தான் அந்தி கிறிஸ்து. ஸோ 2 பேர்த்துடைய வருகை இந்த பூமியில் இருக்கு. ஸோ ஒன்று த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் த செகண்ட் இஸ் த ஆன்டி கிரைஸ்ட். அப்போ அந்தி கிறிஸ்துவுக்கு சாயலாக இருந்தவன் தான் இந்த ஆன்டியோக்கஸ் எபிஃபானஸ். இவன் பிறக்கிறதுக்கு ஒரு 400 வருஷத்துக்கு முன்னதாகவே தானியேலை கொண்டு ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படிங்கிறது. அப்போ இந்த சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, இது ஆன்டியோக்கஸ் எபிஃபானஸோடைய வாழ்க்கையிலே நிறைவேறிச்சு. இல்லை, இது இன்னும் சில காரியங்கள் அதில் 9வது அதிகாரத்தெல்லாம் வாசிக்கும்போது அது எங்கே கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா, த கம்மிங் ஆன்டி கிரைஸ்டுடைய ராஜ்யத்தில் தான், அவனுடைய வாழ்க்கையில் தான் நிறைவேறுது. ஸோ ஆன்டியோக்கஸ் எபிஃபானஸ், அப்போ இவன் ஒரு பயங்கரமான ஈவில், இவனை விட ஒரு பெரிய ஈவில் வரப்போகிற காலத்தில் இருக்க போகிறது. இப்போ தான் ஒரு சம்பவத்தை நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரோம். கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணுறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2வது தேவாலயம் இடிக்கப்பட்டுருச்சு இல்லையா? அப்போ இடிக்கப்பட்டதுக்கு அதான் முதல் தேவாலயம் இடிக்கப்பட்டதுக்கப்புறம் பாபிலோன் தேசத்துலேருந்து, சிறையிருப்புலேருந்து கொஞ்சம் பேர் போய் மறுபடியும் இடிக்கப்பட்ட இடத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தேவாலயத்தை கட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு தனி ராஜ்யம் கிடையாது. இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி நாடும் கிடையாது. இஸ்ரேல்னு சொல்லி தனி பொலிட்டிக்கல் கவர்மெண்ட்டும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கால சூழ்நிலையில் இவங்கள ஆட்சி செஞ்சிட்டு இருந்தது யார் அப்படின்னா, அந்த டைமில் கஸ்டடி எடுத்து இருந்தது இந்த செலுக்கஸ்க்கு கீழே தான் இருந்தாங்க. ஆன்டியோக்கஸ் எபிஃபானஸ் தான் மன்னனாக இருந்தான். அவன் என்ன செஞ்சான்னா, நிறைய ராஜ்யங்களை அவன் கைப்பற்றினான். அவன் கைப்பற்றிய ராஜ்யங்கள் ஏராளம் உண்டு. அப்போ அவனுடைய கஸ்டடியில் வந்தது இந்த யூதேயா அப்படிங்கிறதும் என்ன வந்ததுன்னா, அவனுடைய கஸ்டடியில் வந்தது. இவனை குறிச்செல்லாம் நம்ம படிக்கலாம். எதில் படிக்கலான்னு கேட்டிங்கன்னா, இந்த மக்காபியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புஸ்தகம் 1 and 2 அதில் பார்க்கும் பொழுது அப்போகிரிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய புஸ்தகங்களில் ஏராளமான ரைட்டிங்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ 168 இயேசு பிறப்பதற்கு சில வருடங்களுக்கு முன்பாக, அதாவது 168 BC, அந்த சமயத்தில் இவன் ஒரு சீரியா நாட்டு மன்னன் ஆன்டியோக்கஸ் எபிஃபானஸ். இவன் என்ன செய்கிறான், தன்னுடைய இராணுவத்தை எருசலேமுக்கு அனுப்புகிறான். ஸோ இராணுவத்துக்கு அந்த அனுப்பி
அந்த முழு எருசலேமையும் அசுத்தப்படுத்தினான். அப்போ இவனை பற்றி நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, வாசிங்க. இப்போ இந்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பினதுன்னு இருக்கா, 9வது வசனத்திலிருந்து வேகமாய் வாசிக்கலாம். அனுகூலம் அடைந்தது. போதும். அப்போ அந்த 4ல் அவைகளில் ஒன்றிலிருந்து ஒரு சின்ன கொம்பு புறப்பட்டுச்சு. இப்போ இங்கே 4 கொம்பு இருக்கா, டாலமி, கெசாண்டஸ், லிசிமேக்கஸ், செலுக்கஸ். அப்போ அந்த ஒரு கொம்புலேருந்து என்ன முளைக்கணும், ஒரு சின்ன கொம்பு முளைக்கணும். அப்போ இந்த கொம்பு அப்படியெல்லாம் வரும்போது நிஜமான கொம்புன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு ஹிடன் மெசேஜ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு ராஜ்யம், அதில் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன். அப்போ அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா, அவன் வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதோடைய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமி விழ பண்ணினான். அவன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80,000 பேர்த்த அவன் என்ன செய்தான்னா கொலை செய்தான். ஸோ அந்த அளவுக்கு இந்த யூதர்களுக்கு விரோதமாய் அவன் எழும்பி வந்தான். யாரு? இந்த ஆன்டியோக்கஸ் எபிஃபானஸ். 9லேருந்து 12 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த சின்ன கொம்பை பற்றி தான். அதுதான் அந்தி கிறிஸ்துவுக்கு சாயலாக வந்தவன். இவனை விட மோசமாக வரப்போகிறவன் தான் அதி சீக்கிரத்தில் வர காத்திருக்கிறான். அப்போ அவனை தான் பிசாசு அடுத்த காயினா இறக்க போகிறது அவனை தான். அப்போ இவன் என்ன பண்ணானா, அதி சீக்கிரத்தில் இவனும் நிறைய பட்டணங்களை வேக வேகமாக கைப்பற்றிட்டான். சவுத்தில் ஈஜிப்டு, ஈஸ்டில் பெர்ஷியா, பார்த்தா, அர்மேனியா மற்றும் இதில் பாருங்கள் நம்ம பைபிளில் எழுதியிருக்கோம், ஒரு சிங்காரமான தேசத்துக்கு நேராக மிகவும் பெரியதாயிற்று. சிங்கார தேசம்னா இங்கே எது குறிக்குது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம்? எருசலேம், யூதேயா. அப்போ சிங்கார தேசத்துக்கு நேராகவும் அவன் என்ன செஞ்சான், எதிர்த்து வந்தான். அப்படி வந்து யூதேயாவையும் அவன் கைப்பற்றிட்டான். இப்போ இவனை பற்றின ஒரு சின்ன வரலாறு குறிப்பு என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், எகிப்துக்கு ஆட்களை அனுப்புகிறான். ஆன்டியோக்கஸ் எபிஃபானஸ் எகிப்தில் சீப்புரு தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவை கைப்பற்றுறதுக்கு தன்னுடைய ஆர்மியை அனுப்புகிறான். அனுப்பும்போது என்ன ஆகுது, அனுப்பிட்டு இவன் போகிற வழியிலே இவனுடைய வழியை ஒருத்தர் தடுக்கிறார். அவருடைய பேர் கேலியஸ் பாம்பிலஸ் லீனியஸ். ஸோ இவர் யார் அப்படின்னா ரோம சாம்ராஜ்யத்தை சேர்ந்த அம்பாசடர். அப்போ போகும்போது அவனை வழியிலே நிறுத்தி, ஆன்டியோக்கஸ் நீ இங்கே நில்லு, நீ உடனே என்ன செய்யணும், எகிப்தை விட்டு நீ வெளியே போகணும், உன் படையெல்லாம் கூட்டிகிட்டு நீ என்ன செய்யணும், இந்த தேசத்தை விட்டு நீ வெளியே போகணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் போய் என்னுடைய கவுன்சிலோட நான் ஆலோசனை செஞ்சுட்டு வரேன்னு சொன்னான். நீ இங்கேயே ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு, அவர் ஒரு வயசானவர். அப்போது அவர் கேலியஸ் என்ன செஞ்சார்னா, அவனை சுற்றி ஒரு வட்டம் போட்டாராம், ஆன்டியோக்கஸ் எபிஃபானஸை சுற்றி. இந்த கோட்டை விட்டு நீ எதுவும் பேசாமல் இந்த கோட்டை நீ தாண்டி வந்தீன்னா இந்த ரோம சாம்ராஜ்யம் உனக்கு விரோதமாக யுத்தத்தில் களமிறங்கும். இல்லை நீ உடனே உன் படையை கூட்டிட்டு எகிப்தை விட்டு வெளியே போனீன்னா யுத்தம் இல்லை, ஏதாவது ஒன்று சாய்ஸ் ஒன்னோடது அப்படின்னு சொல்லும்போது நல்லா சிந்திச்சு, நான் என்னுடைய படையை கூட்டிகிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி எகிப்தில் இருந்த அந்த படையெல்லாம் கூட்டிகிட்டு எகிப்தை விட்டு போன ஆன்டியோக்கஸ் எபிஃபானஸ் நேராக போய் தன்னுடைய கோபத்தை கக்குனது எங்கே அப்படின்னா எருசலேமில் தான், யூதேயாவில் தான். அங்கே இருக்கக்கூடிய மக்களை பிடிச்சி அவங்கள கொடூரமாக நடத்தி, அங்கே இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள், அவங்களுடைய ஆண்கள், பெண்கள், அப்படி எல்லாத்தையும் என்ன செஞ்சான்னா கொலை செய்தான். கிட்டத்தட்ட 80,000 பேர்த்த அவன் கொலை செய்தான். அப்போது இந்த மாதிரி அவன் கொலை செய்து இதெல்லாம் 168-67 BC, டிசம்பர் 167. அப்போ என்ன செய்கிறான் அப்படின்னா, அங்கே இருந்த யூதர்கள் அவங்களுடைய பாக்கியமாக நினைக்கக்கூடிய, அவங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இடமாக நினைக்கக்கூடிய அந்த தேவாலயத்துக்குள்ளே உள்ளே போய் அந்த தேவாலயத்தை அசிங்கப்படுத்தினான், அசுத்தப்படுத்தினான். ஆன்டியோக்கஸ் எபிஃபானஸ் தன்னையே தெய்வமாக காட்டினான். கிரேக்கர்களுக்கு நிறைய தெய்வங்கள் உண்டு, ஆனால் யூதர்கள் அப்படி கிடையாது. தே பிலீவ் இன் ஒன் காட், ஒரே தேவன், அப்படி தான் அவங்க விசுவாசிப்பாங்க. அது அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அப்போ கிரேக்கர்களுடைய தெய்வங்களை நீங்கள் வழிபடணும்னு சொல்லி அவங்கள வற்புறுத்தினான். நீங்கள் விருத்த சேதனம் செய்யக்கூடாதுன்னு அதை தடை பண்ணினான். அப்போது அவங்க ஒவ்வொரு ஓய்வு நாளை தடை செய்தான். அப்படியெல்லாம் நீங்கள் ஓய்வு நாளில் நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறத தடை செய்தான். அடுத்தது அந்த மாதிரி அவங்களுடைய பண்டிகைகள் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சான். அவங்களுடைய கலாச்சாரங்கள், யூதர்கள் பின்பற்றக்கூடிய அவங்களுடைய ட்ரெடிஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சான், எதையும் நீ ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னையும் ஒரு தெய்வமாக அந்த இடத்துக்குள்ளே வச்சு கொண்டு போய் வச்சான். ஜிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவனுடைய தெய்வத்தை கொண்டு போய் அந்த இடத்துக்குள்ளே வச்சான்.
அப்போது இவன் தான் ஆன்டியோக்கஸ் எப்பிஃபானஸ். இவனுக்கும் வரலாற்று பக்கங்களில் இவனை பற்றி நிறைய வரலாற்று ஆசிரியர்களும் எழுதியிருக்கிறாங்க. அப்போது இவன் என்ன செஞ்சான், எல்லாத்தையும் அழித்து ரொம்ப அவங்கள டார்ச்சர் பண்ணான். அப்போது டார்ச்சர் பண்ணி அந்த இடத்துல பன்னியை கொண்டு போய் அந்த இடத்துல பலி செலுத்தினான். அப்படி பலி செலுத்தி அவங்களுடைய தேவாலயத்தை அசிங்கப்படுத்தி அந்த இடத்துல ஒரு சாய்ஸ் கொடுத்தான். இங்கே பாரு, ஒன்றா நீ மாறதா இருந்தால் கிரேக்குக்கு மாறு, இல்லையா நீ சாவு, டெத்தா இல்லைன்னா நீ கன்வெர்ட் ஆகிறியா. அப்படி கழுத்து மேலே கத்தி வச்ச மாதிரி அவங்களெல்லாம் துன்புறுத்தினான். அந்த சமயத்தில் இது எப்போ நடந்ததுன்னு சொல்கிறாங்க, ஹீப்ரு மாதம் கிஸ்லேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தில் 25ஆம் தேதி 168வது நாள் நடந்த ஒரு சம்பவம். அப்படி அவங்க செய்யும் பொழுது சும்மா இருப்பாங்களா யூதர்கள்? அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, நாங்கள் செத்தாலும் சாகரமே தவிர நாங்கள் விக்கிரகத்தை நாங்கள் ஒரு நாளும் வணங்க மாட்டோன்னு தைரியமாக தங்களுடைய தலைகளையும் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆசாரிய குடும்பம், ஒரு ப்ரீஸ்ட் ஃபேமிலி, ஸோ அந்த ஃபேமிலி அவங்களுடைய பேர் ஹாஸ்மோனியர்கள் இல்லைன்னா மக்காபியர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் அவங்க இந்த ஆன்டியோக்கஸுடைய கொடூரம் தாங்க முடியாமல் என்ன செஞ்சாங்கன்னா எதிர்த்து போராட ஆரம்பித்தாங்க. எதிர்த்து போராடும்போது அந்த குடும்பத்தினுடைய தலைவருடைய பெயர் மட்டத்தியாஸ். அப்போது அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அவர் ஒரு வயதானவர். அந்த வயசான காலத்துலேயும் அந்த ஆன்டியோக்கஸ்க்கு எதிர்த்து வந்தார். அவருக்கு ஒரு பையன், அவன் தான் ஜூடா மெக்கபி அப்படின்னு சொல்லி நம்ம வரலாற்று பக்கங்களை இவரை பற்றி பார்க்க முடியும். அவரு கொஞ்சம் யூதர்களை என்கரேஜ் பண்ணி அவங்களெல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த ஆன்டியோக்கஸ் எப்பிஃபானஸ்க்கு விரோதமாக அவங்க ஒரு ரிவால்ட்டில் இறங்கி அதில் அவங்க ஜெயிச்சு அந்த டெம்பிளை மறுபடியும் என்ன செஞ்சாங்கன்னா கைப்பற்றினாங்க. 2 பெரிய யுத்தங்கள் நடந்தது. 2 யுத்தங்களையும் சீரியர்கள் தோற்கடிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய ஆர்மி கம்ப்ளீட்டாக தோற்கடிக்கப்பட்டுச்சு. அப்படி கைப்பற்றின உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி யூதர்களுக்கு. அப்போது அந்த இடத்துல அவங்க 3 காரியம். ஒன்று, என்ன ஆனாலும் சரி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நீ சொல்கிற தெய்வங்களை நாங்கள் வணங்க மாட்டோம். 2வது, யூதர்களுக்கு அடையாளமே இல்லாமல் பண்ணணும்னு நினச்சான். கிரேக் கல்ச்சரை கொண்டு வந்து கம்பல் பண்ணி இன்சிஸ்ட் பண்ணான். அதுக்கு எதிர்த்து போராடினாங்க. எங்களுக்குன்னு தனி கவர்மெண்ட் வேணும், நாங்களே எங்களை ஆட்சி செய்யணும், ஒரு பொலிட்டிக்கல் அட்டானமி எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட அவங்க பயணித்தாங்க. அதில் ஜெயிச்சாங்க. அப்போது அந்த சமயத்தில் அவங்க தேவாலயத்தை கைப்பற்றின உடனே அவங்க செஞ்ச ஒரு காரியம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த மெனோரா, ஸோ அதை உடனே விளக்கு என்ன செஞ்சாங்களாம், பற்ற வச்சாங்களாம். இந்த ஃபஸ்ட்டு ஸோ தேவாலயம் கிடைச்ச உடனே ஃபஸ்ட்டு ஒர்க் அவங்க செஞ்சது என்ன அப்படின்னா, அதை இந்த கேண்டில் பற்ற வைக்கிறது தான். ஆனால் அங்கே ஒரு குட்டி ஜாடி தான் இருந்துதான். அந்த ஜாடியில் எண்ணெய் ஒரு நாள் திரி எறிகிற அளவுக்கு தான் ஆயில் இருந்தது. அந்த ஒலிவ எண்ணெய் அவ்வளோதான் இருந்தது. அந்த ஒலிவ எண்ணெய் மறுபடியும் அவங்க மற்ற நாளெல்லாம் அந்த கம்ப்ளீட்டாக மற்றதெல்லாம் எரியணும் பாருங்கள், அந்த அளவுக்கு ஆயில் திரும்ப அவங்க கொண்டு வரணும். அப்போது இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னு சொன்னால் 1-2 வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம். இது அவங்களுடைய பழக்க வழக்கத்தில் ஆண்டவரே இவங்களுக்கு கொடுத்த ஒரு காரியம். லேவியராகமம் 24:1-4 வசனங்கள் வேகமாய் வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. போதும், அதை நீங்க தொடர்ந்து நீங்க வாசிச்சு பாருங்க. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்கும். இடித்து பிழிந்து அவங்க என்ன செய்யணும், பியோர் ஆலிவ் ஆயில் அவங்க கொண்டு வரணும். ஸோ அது அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை. ஆனால் இவங்களுக்கு தேவாலயம் கிடச்சிச்சு, ஆனால் அந்த விளக்கு எரிய வைக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை. அப்போ ஒரு ஆளை அனுப்புகிறாங்க, நீ போய் எப்படியாவது என்ன செய்ய, அந்த ஆயிலை நீ சீக்கிரம் கொண்டு வான்னு. அந்த ஆயிலை போய் அவன் கொண்டு வர்றதுக்கு 8 நாள் ஆச்சான். ஆனால் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த 8 நாள் அவன் வர்ற வரைக்கும் அந்த திரி அணையாமல் எரிஞ்சுதான். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய வரலாற்று புஸ்தகங்களில் ரபிமார்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க, த மிரக்கல் ஆஃப் த ஆயில் குறையவே இல்லையாம் 8 நாள். ஸோ அப்படி ஒரு அற்புதம் நடந்தது. அதை இன்னைக்கு வரைக்கும் அதை சிந்திச்சு அவங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் இதுதான். ஸோ இந்த லைட்டிங், இந்த ஃபயர், அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஹனுக்கா. அப்போ அப்படின்னா ரீடெடிகேஷன், மறுபடியும் என்ன செஞ்சாங்க, அந்த தேவாலயத்தை கர்த்தருக்கு என்று மறுபடியும் அதை டெடிகேட் பண்ணாங்க, அதை பிரதிஷ்டை பண்ணாங்க, ரீடெடிகேஷன்.
ஸோ அதுதான் ஹனுக்கா அப்படின்னா டெடிகேஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த இடத்துல எது விளங்குது அப்படின்னா காட்ஸ் பவர். அதை நீங்கள் எங்கே வாசிக்கலாம்னா என்னாகமம் 3:4, லேவியராகமம் 9:24 நம்ம வாசிக்கலாம். அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் வேற அக்கினி கொண்டு வரக்கூடாது, அந்நிய அக்கினி கொண்டு வரக்கூடாது. நாதாப் அபியுடைய சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கர்த்தர் அதை அருவருத்தார். அந்த அளவுக்கு அந்த ஒரு ஃபயருங்கிறதே இவங்களுக்கு ஒரு அடையாளம் தான். பாருங்க, எகிப்தை விட்டு இஸ்ரவேலர்கள் வெளியே வந்த உடனே 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் அக்னி ஸ்தம்பமாய் கர்த்தர் அவங்கள வனாந்தரத்தில் நடத்தினார். அது எதற்கு அடையாளம் அப்படின்னா காட்ஸ் பவர், அவருடைய வல்லமையை குறிக்கிறது அந்த அக்கினி. மோசேவை சந்திக்கும் போது அங்கே எரிந்து கொண்டிருந்த அக்கினி, அணையாமல் எரிந்து கொண்டிருந்த அக்கினி. ஸோ இட் ரிவீல்ஸ் காட்ஸ் பவர். அதே போல் ஆசரிப்பு கூடாரம் அவங்க அமைக்கும் போதும் அதே போல் அவங்க என்ன செஞ்சாங்க, விளக்கு அணையிறதுக்கு முன்பாக சாமுவேல் போய் படுத்துக்குவார் அப்படின்னு அந்த தேவாலயத்தை பற்றி எழுதும்போது அந்த விளக்கை பற்றியும் எழுதப்பட்டிருக்கு. அதே சாலமோன் தேவாலயம் கட்டும் பொழுது, டெடிகேட் பண்ணும்போது பரலோகத்திலிருந்து அக்கினி வந்ததை நம்ம வேதத்தில் கூட வாசிக்க முடியும். பிற்பாடு யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது, எனக்கு பின்பாக ஒருவர் வருகிறார், அவர் என்ன செய்வார், he will baptize in ஃபயர் அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். அப்போது அந்த அக்கினிங்கிறது பரிசுத்தப்படுத்துகிறது, அவருடைய வல்லமையை குறிக்கிறது. அண்ட் காட்ஸ் பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னத்தை குறிக்கக்கூடியது. இன்னைக்கு நமக்குள்ளேயே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். அப்போது நம்ம இந்த மறுபடியும் டெம்பிளை டெடிகேட் பண்ணும்போது இந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். 2 நாளாகமம் 7:1. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. இன்னொரு வசனம் வாசிங்க, லேவியராகமம் 6:12-13. 6:12-13. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவர் கொடுத்த அந்த பரிசுத்த அக்கினியும் எரிந்து கொண்டே இருக்கணும். நம்ம அதை ஜாக்கிரதையாக என்ன செய்யணும், அதை பார்த்துக்கணும். அப்படி நம்ம பார்க்குறோம். ஸோ இவன் ஆன்டி கிரைஸ்ட் கிடையாது. நீங்கள் வீட்டில் போய் தானியேல் 11 வாசித்து பாருங்கள், இன்னும் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம். அந்த அளவுக்கு அசுத்தப்படுத்தின அந்த தேவாலயம் மறுபடியும் ரீடெடிகேட் பண்ணப்பட்டுச்சு. எப்படி யூதா மக்கபின்னு ஒருத்தர் வந்தானோ அதே போல் வரக்கூடிய நாட்களில் அந்தி கிறிஸ்து வருவான், 3வது தேவாலயம் கட்டுவார்கள், தன்னை தெய்வமாக உள்ளே கொண்டு போய் நிறுத்துவான். அப்பொழுது யூத ராஜசிங்கமாக இயேசு கிறிஸ்து வருவார், பிசாசானவனை ஜெயிப்பார். இதுதான் இந்த ஃபெஸ்டிவலுக்கு பின்பாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு. அதனால தான் இத்தனை வருஷங்கள் தாண்டியும் அதை நினைவு கூர்ந்து அதை ஆஸ் அ ரிமெம்பரன்ஸ் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கரண்ட் நியூஸை மட்டும் வேகமாக நம்ம பார்த்து முடிக்கலாம். பாருங்கள், போன வாரம் பார்த்தோம் இஸ்ரேல் சீரியா நாட்டில் போய் ஒரு ரெய்டு பண்ணாங்க அப்படிங்கிறது இன்றைக்கும் அநேக இடங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஸோ ரஷ்யாவில் ஒரு பெரிய ஃபயர் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அந்த ஒரு மேசிவ் வைல்டு ஃபயர் ஒரு பக்கம், அந்த மாதிரி பல இடங்களில் கலிஃபோர்னியாவில் ஒரு பயங்கரமான ஒரு காட்டு தீ பரவி இருக்குது. ஒரு அணைக்க முடியாத அளவுக்கு நிறைய பேர்த்த கூப்பிடுறாங்களாம். ஸோ யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு தீ பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதே போல் ரஷ்யாவில் நடந்த ஒரு ஃபயர், அது பக்கத்தில் தான் அவங்களுடைய ஏர் பேஸ் இருக்குது. ஸோ அந்த தளவாடங்கள் எதுவும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது, அந்த அளவுக்கு திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு தீ. ஒரு பக்கம் இயற்கையின் சீரழிவுகளை நம்ம பார்க்குறோம். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த டெம்பிள் பற்றி பார்த்தோம்ல, இந்த 2வது தேவாலயம் பக்கத்தில் பார்க்கும் பொழுது அவங்க அந்த நாட்களில் தங்களை சுத்திகரித்து கொள்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா, ஒரு தங்களை பரிசுத்தப்படுத்திக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு குளம், அதில் போய் தங்களை சுத்திகரிக்கணும். நமக்கு டைம் இல்லை அதை வாசிக்கிறதுக்கு. ஆனால் மிக்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இது லேவி புஸ்தகம் 14, 15, 19 அந்த அதிகாரங்களில் தங்களை பரிசுத்தப்படுத்திக்கணும். அதாவது அந்த தண்ணீருக்குள்ளே போய் மூழ்கி என்ன செய்யணும், பரிசுத்தப்படுத்திக்கணும்.
இந்த மிக்வாவை தான் என்ன செய்தார்னா ஜான் த பேப்டிஸ்ட் அன்னைக்கு வனாந்திரத்தில் செய்தார். அன்னைக்கு மனதிரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை அவர் கொடுத்தார். அப்படின்னா ஏதோ ஞானஸ்நானங்கிறது திடீர்னு புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்ததாக பார்க்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்கு ஆண்டவர் வைத்த ஒரு மிகப்பெரிய திட்டம் அதுதான். ஸோ இது வந்து தங்களை சரீரத்தை கழுவுறதுக்கு அல்ல, ஏன்னா அவங்க நல்லா குளித்து சுத்தமாக தான் வராங்க. ஸோ இது வந்து என்ன, ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளென்லினஸ். ஸோ தங்களுடைய பாவமர கழுவி நம்மை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு காரியம் மிக்வா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதற்கான அந்த ரிச்சுவல் பாத், அதாவது செகண்ட் டெம்பிள் கட்டின இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்திலே கிடச்சிருக்கான் ஒரு வீட்டுக்கு கீழே. அப்போ அந்த ஒரு ட்ரைனேஜ் சேனலை அவங்க சீர்படுத்தும் போது அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய எவிடன்ஸ் பாருங்கள், அன்றைக்கி தேவாலயம் இருந்ததுக்கும் இன்றைக்கி இதை பற்றி நம்ம பைபிள் எழுதப்பட்டிருக்கு. இது வாசிக்க தான் டைம் இல்லை, பட் நீங்கள் வாசித்து பாருங்கள். இது சிட்டி ஆஃப் டேவிடில் கண்டெடுத்திருக்கிறாங்க. இது ஒரு மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஆவலாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜனவரி 20 தான். ஏன்னா 20 யார் பதவி ஏற்கிறா, டொனால்ட் ட்ரம்ப். ஸோ அவர் வரணுங்கிறது தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. ஸோ அவர் சொல்லிட்டார், எப்பா நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஒழுங்காக பேச்சுவார்த்தையை முடித்து ஹாஸ்டேஜஸ் பிணை கைதிகளை விடுவிக்கிறத பாருங்கள், இல்லை நான் வந்தேன்னா நரகமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான மிரட்டல் கொடுத்துருக்கிறாரு. அதே சமயத்தில் ஈரான் தன்னுடைய அணு ஆயுத சோதனைகள்லாம் முடித்து ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருக்குது. நாங்கள் வந்து தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட 1000 மிசைல்ஸை என்ன செய்வாங்களாம், அவங்க இடத்துலேருந்து அனுப்பலாம். ஆனால் இதுக்கு முன்பாக 2 தடவை அட்டாக் பண்ணாங்க. பட் அது ஒரு ஃபெயிலியர் அட்டெம்ப்ட் தான். திரும்ப அது தைரியமாக அட்டாக் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒருவேளை ஹியூமிலியேட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. நமக்கு தெரியும், இஸ்ரேல்னு ஒரு தேசம் பாதுகாக்கப்படுறது இஸ்ரவேலர்களுடைய ஞானத்தினாலேயோ இல்லை யுத்த திறமையினாலேயோ கிடையாது, அது தேவன் பாதுகாத்து வருகிறார். அப்போது இன்றைக்கி அவங்க ஒரு பயங்கரமான மிரட்டல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 2 விஷயம் சொல்லப்படுகிறது. ஒருவேளை ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை ஈரானுடைய அணு ஆயுதங்கள் மீது ஒரு பெரிய யுத்தம் நடத்தலாம், அழிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் எல்லாமே இப்போ ஒரு அசம்ஷன்ஸ் தான், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது. பட் ஏதோ ஒன்றை இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இதெல்லாம் ஈரான் காட்டு பார்த்தியா, நாங்கள் இங்கே ரேடாருடைய ஹைட்டெல்லாம் நாங்கள் பெருசாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். லாங் ரேஞ்ச் தூரத்துலேருந்து வரக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் நாங்கள் கண்டறிவதற்கு 80 மீட்டருக்கு முன்னாடியே 800 கிலோமீட்டருக்கு வரைக்கும் அந்த ரேஞ்ச் வந்து பரவும். ஆயுதங்களை கண்டறிவதற்கான ரேடாஸை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம், புது புது ஆயுதங்கள்லாம் நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னு. அது ஒரு பக்கம் பயமுறுத்திக்கிட்டு இருக்குது ஈரான் ஒரு சைடு. இந்த சைடு பார்த்திங்களா, இந்த சீரியாவும் சும்மா இருக்க மாட்டேங்குது. இந்த சீரியா கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல், அங்கே இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பெரிய ஆபத்து தான். பார்க்குறவங்களெல்லாம் சுடுறாங்க, பார்க்குறவங்களெல்லாம் கழுத்தறுக்கிறாங்க. பழைய பாஷர் அல் அசாத் அவருடைய ரெஜிமில் இருந்த எல்லாரையும் கொலை செய்கிறாங்க. சமீபத்தில் வந்த இன்னொரு செய்தி உண்டு, அவருடைய மனைவி அவரை ஒரு பாய்சன் வச்சுட்டதாகவும் ஒரு நியூஸ் வெளியே வந்தது. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது. அதே சமயத்தில் ஐடிஎஃப்ல சேர்ந்த சில யுத்த வீரர்களும் சோல்ஜர்ஸும் இந்த யுத்தத்தில் மரித்து போயிருக்கிறாங்க. ஒரு 3 இஸ்ரவேலர்கள் ஜப்பானுடைய உயரமான ஸ்னோ இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. பட் அவங்கள பத்திரமா ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது இப்போ எசேக்கியேல் 38 அதில் வந்து ஒரு நாட்டு பற்றி இருக்குது. அதுதான் என்னது, ரஷ்யா பற்றி பார்த்துட்டோம், ஈரான் பார்த்துட்டோம், டர்க்கி கொஞ்சம் கொஞ்சமாக நுழைஞ்சிட்டு வந்தது இல்லையா. இப்போ டர்க்கியோடைய பிரசிடெண்ட் எர்டோகன் சொல்லியிருக்கிறார், பார்த்துக்கோ நாங்கள் பெரிய லாங் ரேஞ்ச் மிசைலெல்லாம் நல்லா பலப்படுத்தி நாங்கள் ரெடியாக வச்சுருக்கிறோம் யுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நியூஸ் பேப்பரோட ஹெட்லைன்ஸ் பாருங்கள், இஸ்ரேல் மஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் பொட்டென்ஷியல் வார் வித் டர்க்கி அப்படின்னு கமிட்டி வார்ன் பண்ணியிருக்கான். ஸோ துருக்கியிலிருந்து யுத்தங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கு. ஈரானுடைய வெளித்துறை அமைச்சர் அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே பாரு, இஸ்ரேல் எங்களை அட்டாக் பண்ணிச்சுன்னா முந்தி மாதிரி நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், எல்லோரும் ஒன்று சேர்ந்து உன்னை அட்டாக் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்துருக்குது. ஒருவேளை டர்க்கி சேருமா என்னங்கிறது தெரியாது. ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேல் ஆட்டோமன் எம்பையர் கீழே தான் இருந்தது, நாங்கள் மறுபடியும் அதை நிலைநாட்ட போகிறோம் அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னது, தேர் கெட்டிங் ப்ரிப்பேர்ட். தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்,
அலெக்சாண்டர் த கிரேட் வருவான் 400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு தானியேல் இறந்துட்டாரு. ஆனால் அவன் வந்தது உண்மை. அதுக்கு நீங்களும் நானுமே பாட புஸ்தகத்தில் படிச்சிருக்கிறோம். வரலாற்று பக்கங்கள் சாட்சிகளாக இருக்குது. அப்போது இப்படி ஒரு யுத்தம் வரணும்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அது நடந்து தான் ஆகும். துருக்கி உள்ளே வரணுங்கிறது பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. துருக்கி உள்ளே வருது அப்படிங்கிற தலைப்பு செய்தி இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வருதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதே சமயத்தில் லெபனானில் புது ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஆனால் சவுதி அரேபியா சொல்லிடுச்சு, ஆயுதங்கள் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்கணும், மற்றவங்க கிட்ட போகக்கூடாது, அப்படின்னா தான் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வருவோன்னு. அதே சமயத்தில் திபெத் பக்கத்தில் பார்க்குறோம் 6.9 அந்த லிட்டரில் ஒரு பயங்கரமான எர்த்குவேக் 125க்கு மேலே மரித்து போனாங்க. கட்டடங்கள் இடிந்து விழுந்திருக்குங்கிறது நிலநடுக்கங்களை குறித்ததான செய்திகளையும் நம்ம பார்க்குறோம். டர்க்கியில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு, திபெத்தில் நடந்திருக்குது. இப்படி பல இடங்களில் பார்க்குறோம். காசாவில் தொடர்ந்து இந்த யுத்தம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. காசாவை குறித்து இன்றைக்கி அந்த கமாண்டர் இன் சீஃப் சொல்லியிருக்கிறாரு, உன்னை அடிக்கிற அடையில் எங்களுடைய பிணை கைதிகளை நீ கண்டிப்பாக வெளிவிட்டுருவ, நீ வந்து பிணை கைதிகளை பத்திரமா வெளியிடுறது நல்லது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சில தீவிரவாதிகளை IDF கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. இது பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய பிணை கைதிகளில் ஒரு 19 வயது சேர்ந்த IDF சோல்ஜர், இஸ்ரேல் சோல்ஜர், ஒரு 19 இயர்ஸ் கேர்ள். அப்போ லிரி, அப்போது இவங்களை கொண்டு போய் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இவங்களை வச்சு ஒரு வீடியோ எடுத்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்குது ஹமாஸ். ஸோ அவங்க பேசும்போது, எனக்கு 19 வயசு ஆயிருக்கு, ஆனால் இன்னும் என்னுடைய நாட்கள் இருண்ட நாட்களாக இருக்குது. நீங்களாம் ஒரு புது வருஷத்தை சந்தோஷமாக கொண்டாடுறீங்க, ஆனால் நாங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கிறோம், எங்களை மீட்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கணும், எங்களை மறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உருக்கமான ஒரு தகவல்களை கொண்ட ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. பட் ஹமாஸ் சொல்லி கொடுத்து பேசுனாங்களா இல்லை என்னங்கிறது தெரியாது. பட் அதற்கான தீவிரமான ஹாஸ்டேஜ் டீலும் இந்த யுத்தம் ஓய பண்ணுறதுக்கும் முயற்சிகள் எடுக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ அதே சமயத்தில் யூதர்கள் எங்கிருந்தாலும் அவங்க நாடு திரும்பணும் அப்படிங்கிற செய்திகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ எசேக்கியேல் 36 படி அவங்க எல்லாரும் திரும்பி வரணும். ஸோ தொடர்ந்து இந்த யுத்தங்கள் கண்டினியூ ஆகுமா, இதோடது என்ன அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.